அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எதுவுமா நமக்கு மார்க்கெட் நல்லா பாசிட்டிவா தான் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருளஜன் சார் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்ல. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டு முதலீடு பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூஜை ஸ்பெஷலா மார்க்கெட் அப்படியே ஏறிடுச்சு. ஒரு 225 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படின்றது இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கான ஒரு ஏற்றமா பார்க்கலாமா, இல்ல என்ன நடக்குது சார்? ஆக்சுவலா இன்னைக்கு மானிட்டரி பாலிசி ரிவ்யூ மீட் நடந்தது. ஸோ அதுல எந்த வட்டி விகித மாற்றங்கள் இல்லை அப்படின்றது முதல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட இந்த மீட்டிங்கோட அவுட்கம் அப்படின்றதான் இன்னையோட ஏற்றத்திற்கு முதன்மையான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதுல குறிப்பா அவர்கள் முன்வைத்த முக்கியமான சில பாயிண்ட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரிப்போ ரேட் பெரிய மாற்றம் இல்லை, அதாவது 5.5% இருந்தாலும் கூட அவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது கொடுத்த ரிப்போர்ட் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா, நம்மளுடைய ஜிடிபி growth ரேட் அப்படின்றது இந்த 2025-26க்கு முன்னாடி 6.5 சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் உயர்த்தி 6.8% வளரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அதே சமயம் இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கத்தினுடைய அளவானது இப்ப முன்னாடி அவங்க 3.1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை லோவர் பண்ணிருக்காங்க. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ 22.6% குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இது ரெண்டு செய்தியுமே பொதுவாக ஒரு எக்கானமிக்கு ரொம்பவும் ஒரு நேர்மறையான ஒரு செய்தியா எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பேங்கிங் செக்டருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை ஊக்குவிக்கும் வகையில பல்வேறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பேங்கிங் இந்த ஃபண்ட் அக்விசிஷன் சார்பாகவும், அதே மாதிரி அந்த லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ்க்குலாம் நிறைய லிபரலைசேஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே அந்த லெண்டிங் லிமிட்டை கூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது பேங்கிங் செக்டரை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருந்தது. சோ இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றதுதான் நம்முடைய சந்தை மிக வலிமையான ஒரு ஏற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைவதாக பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஊக்கத்தினால் இன்னைக்கு மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது வங்கித்துறை. சோ வங்கித்துறையுடைய ஏற்றம் அப்படின்றது இன்னைக்கு மற்ற எல்லா துறையை விட அபரிதமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிப்டி 0.92% என்ற ஏற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நிப்டி பேங்க் அப்படின்றது 1.3% ஏற்றத்தை கொடுத்திருக்கத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு ஏற்றம் அப்படின்றது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. குறிப்பா இந்த ஏற்றம் டெக்னிக்கலா சொல்வதாக இருந்தால் இப்ப அது 24,836 இந்த ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா. இதே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மேல 25,050 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இப்ப இருந்து ஒரு 250 புள்ளிகள் 300 புள்ளிகள் வரைக்கும் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு தடைநிலை இருக்கு இப்போதைக்கு. சோ இந்த பவுன்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு இந்த இறக்கத்தினுடைய ஏற்றம், புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டார் ஒரு பெரிய அளவுல ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதே நேரம் ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்றது இப்ப மீண்டும் அது எழுவதற்கு ஆரம்பிச்சிருக்கிறது. குறிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துடைய விற்பனை எண்கள் வெளியாயிருக்கு. அது சந்தைக்கு சாதகமா இருக்கு. விற்பனை எண்கள் கூடியிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சாதகமான செய்தி. ஆனாலும் கூட இப்ப இந்த திருப்பம் என்பது ஆட்டோ செக்டருக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்றது வரக்கூடிய காலத்துல தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேல ஏறி வந்தா செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா துறைகளுமே ஒரு நல்ல ஏற்றத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா பெரும்பான்மையான துறைகள், அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இப்போ ஃபார்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டா ட்ரம்போட டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு பெரிய ஒரு இறக்கத்தை சந்திச்சதை பார்த்தோம்.
ஸோ அந்த இறக்கத்துல இருந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் கவரிங். அதே மாதிரிதான் எஃப்எம்சிஜி செக்டாரும் ஒரு நல்ல இறக்கம் முடிஞ்ச பிறகு ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்ற மோட்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதே நேரம் இதுல மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு துறை எது? ஏற்கனவே மெட்டல். ஸோ உலகத்துறை வந்து ஏற்கனவே வலிமையா தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைய ஏற்றம் அப்படின்றது அந்த மெட்டல் துறைக்கு இன்னும் கூடுதலான வலு சேர்ப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். மெட்டல் அப்படின்றது இறங்கினாலும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா பார்க்கிறோம். அது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இன்னும் இருக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது நம்ம நிப்டியினுடைய ஏற்றத்தை விட இந்த ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறு நிறுவனங்களுடைய ஏற்றம் என்பது வலிமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கூடவே மிட் கேப்பும் நிப்டியை ஒட்டி ஏறியதா எடுத்துக்கலாம். ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இப்ப நடக்கிறதுன்றது இந்த இறக்கத்தினுடைய ஏற்றம் ஒரு புல் பேக் ரேலி. இது முழுக்க முழுக்க இந்தியா சார்ந்த காரணத்தினால ஏறிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் உலகளாவிய காரணம்னு பார்க்கும்போது யுஎஸ்ல வந்து அவங்களுடைய அந்த ஸ்பெண்டிங் பில் அப்படின்றது செனட்ல அப்ரூவ் ஆகல. அதனால அபிஷியலாவே அவங்க ஷட் டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் இயங்காது அப்படின்ற ஒரு ஒரு சூழல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸ் நிப்டி டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் ஓரளவுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமெரிக்க சந்தையினுடைய இறக்கம் நிகழ்ந்தால் நம் சந்தை எப்படி நிகழும் நாளைக்கு பார்க்கணும். ஓகே சார். ஸோ நாளைக்கும் வந்து மார்க்கெட் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது. ஆக்சுவலி அக்டோபர் 2ஆம் தேதின்றது ஜென்ரலி ஹாலிடேவா தான் நம்ம லிஸ்ட்ல இருக்குது பொதுவாகவே. அதனால அதுலதான் மாற்றங்கள் இருந்தால் ஒழிய இப்போதைக்கு அது ஹாலிடேவா தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார். ஸோ மார்க்கெட் வந்து அப்போ என்ன இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணும். ஆனால் நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றதுனால எல்லா செக்டார்ஸும் இப்போ நல்லா ஒரு டல்லா கட்டுற நிலைமையில தான் இருக்கும் இல்லையா சார்? அப்போ எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கா, எப்படி இருக்கு சார்? எல்லா செக்டாருமே இன்னைக்கு மேல திரும்பி இருக்கு. ஆனா இந்த செக்டார்கள்ல எதை நம்பி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுல மேல இருக்கிறது மெட்டல் செக்டார் தான். ஸோ இந்த செக்டார் தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இறங்கினாலும் தைரியமா வாங்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அதே சமயம் குறுகிய முதலீட்டாளருக்கு நல்ல வாய்ப்புகள். இப்ப பேங்கிங் செக்டார் அப்படின்றது இப்ப கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ இது கொஞ்சம் அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணலாம். இப்போதைக்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மையாக இருக்குது மெட்டல், ரெண்டாவதா பேங்கிங் செக்டார். இது ரெண்டுமே கொஞ்சம் சக்தி வாய்ந்த துறைகளாக இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதா எடுத்துக்கலாம். மற்றபடி மற்ற செக்டார் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ரைஸா தான். ஆட்டோமொபைல் செக்டார் இதே நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டார்ல வீக்னஸ் வந்துருச்சு தான். ஆனாலும் இந்த ஏற்றம் அப்படின்றதுல செல்லிங் வரும் தான். ஆனாலும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கான ஒரு வாய்ப்புகளை எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மீதி எல்லா துறைகளுமே கொடுக்கும். ஃபார்மாவும் சரி, அதே மாதிரி ஐடியும் சரி, எல்லாமே டெம்பரரியா இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு, ப்ரொவைடட் யூஎஸ் மார்க்கெட்ல எதுவும் பெரிய சரிவு வராத வரைக்கும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் நிலவரம் இதுதான். இன்னும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து அப்படியே பாசிட்டிவா தான் போகும் அப்படின்னு நாம நம்புவோம், இந்த உலக நிலவரங்கள்லாம் மாறாம இருக்கிற வரைக்கும். ஓகே சார், நம்மளோட அடுத்த கிளாஸஸ் சொல்லுங்க சார். இப்போ இந்த ஆயுத பூஜை, விஜயதசமிக்கு ஏதாவது ஆஃபர் எல்லாம் போட்டிருக்கீங்களா? கிளாஸஸ்க்கு என்ன சொல்லுங்க சார். கண்டிப்பா நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்றது காலைல 9:30 ஆரம்பிச்சு 1:30 முடியுது. ஆன்லைன்ல தான், தமிழ்ல தான் நான் எடுக்கிறேன். அதனால நேயர்கள் எல்லாருமே, அவங்களுடைய நண்பர் உறவினர்கள் எல்லாருமே பங்கு சந்தையில முறையான ஒரு என்ட்ரியை உள்ள வர்றதுக்கு, நுழைவாயில சரியான நுழையினதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வாரங்கள்ல மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம், பங்கு சந்தையில நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கான எப்படி ஒரு போர்ட்போலியோ உருவாக்குறது, ஷார்ட் டேர்முக்கும் அந்த மாதிரி எப்படி ஒரு ரெகுலர் இன்கம்க்கான போர்ட்போலியோ உருவாக்குறது, ரெண்டுமே நம்ம ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் எல்லாமே படிக்கிறது மூலமா ஒரு அனலிஸ்டா மாறதுக்கான பயிற்சி வகுப்பு. இது இரவு 8 to 9 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலம் ஆன்லைன்ல தான். அதையும் தாண்டி 13ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஆஃப் லிவிங் இப்ப கரண்ட் பேட்ச் முடிய போகுது. ஸோ அடுத்த பேட்ச் அப்படின்றது ஆரம்பிக்குது. இது ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். நம்ம சந்தையில நேரடியா 10 to 12 மணிக்கு நேரடியாவே சந்தை நடக்கும் போதே அனலைஸ் பண்ணுவோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்கன்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிளான் பண்ணுவோம். இதுவும் வந்து மண்டே டு ஃப்ரைடே 4 வார கால பயிற்சி வரும்.
ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லலாம் நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இமிடியேட்டா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் குறிப்பா டிவிடிஸ்லாம் கூட வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது என்னால இப்படி அட்டெண்ட் பண்ண டைம் இல்ல, ஃப்ளெக்சிபிளான டைம்ல நான் வந்து கிளாஸ் இப்படி பார்த்து கூட கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டிவிடிஸும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ டீடைல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.